வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண் பெருமக்களுக்கு மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் பொருளாதார ரீதியாக லாபம் கொடுக்கும் அசோலா குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக அசோலா நெல் வயலில் வளர விடுவதன் மூலம் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. முறையான அசோலா வளர்ப்பு பயிற்சி எடுத்து வீடுகளில் ஈடுபாடு காட்டுவதன் மூலம் கால்நடை வளர்ப்பின் போது தீவன செலவை கட்டுக்குள் வைத்திருக்க வழி கிடைக்கிறது. அசோலா வளர்ப்பு என்பது கடினமான பணியா? நிறைய இடங்கள் வீட்டில் வளர்க்கும் போது தேவைப்படுமா? வளர்ப்புக்கு என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும்? அசோலாவின் ஆயுள் காலம் எவ்வளவு? அசோலா கால்நடைகளுக்கு உணவாவது ஒருபுறம் இருந்தாலும் கால்நடைகள் வளர்ப்பு என்பது அவசியமான ஒன்றா? அசோலா வளர்ப்புக்கேற்ற பயிற்சி யாரிடம் பெறுவது? இப்படியான பல்வேறு சந்தேகங்களுக்கும் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் ஆர்வமுடன் எனக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் எம் ஜெயபாரதி அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. அசோலா அப்படிங்கிற அசோலா அப்படின்னா என்ன? அசோலான்றது ஒரு பெரணி வகை தாவரம். அது ஒரு தாவரம் தான். இது தண்ணி எங்கெங்க தேங்கி இருக்கோ அங்கெல்லாம் வரும். நெல் பயிர்ல நம்ம தண்ணி தேக்கிறதுனால நெல் பயிர்ல இது வரும். இத டக் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குனா வாத்து எப்படி தண்ணியில மிதந்துட்டு இருக்கோ அது மாதிரி இந்த அசோலா தண்ணியில மிதந்துட்டு இருக்கனால இத டக் வீட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கேற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான நிலை? கடுமையான வெயில் இருக்கலாமா, அல்லது ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய தன்மை வேணுமா, அல்லது பனிப்பொழிவு தேவையா? இது வெயில் காலத்துல வளர்ச்சி குறைவாக இருக்கும். நல்ல மழை பனி காலங்கள்ல நல்ல குளிர்ச்சியான நேரங்கள்ல வேகமா வளர தன்மை உள்ளது. பயன்கள் அப்படிங்கும் போது அசோலாவை பொறுத்தளவுல கொட்டி கிடக்குதா? எப்படி அசோலா பயன்கள் நிறைய தான் இருக்கிறது. என்னன்னா நெற்பயிர்ல அசோலா வளர்ந்து காணப்படும். இந்த அசோலா வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை எடுத்து நெற்பயிருக்கு உரமாக கொடுக்கிறது. இந்த அசோலாவோட இலையில அனாபினான்னு ஒரு பாசி காணப்படும். இது அசோலாவும் அனாபினாவும் சேர்ந்து காத்துல உள்ள நைட்ரஜன், அதாவது தலைச்சத்துன்னு சொல்லுவாங்க, அதை அமோனியாவா மாற்றி நெற்பயிருக்கு உரமாக கொடுக்கிறது. யூரியா போடுறோம்ல, யூரியான்றது கெமிக்கல் ஃபர்டிலைசர். இது போடுறதுனால கிடைக்கக்கூடிய தலைச்சத்தை அசோலா இயற்கையா கொடுக்குது. இந்த அசோலா போடுறதுனால 50 to 60 கிலோ தலைச்சத்து நம்ம நெற்பயிருக்கு கிடைக்கிறது. மண் வளமாவும் இருக்கும், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் பாதுகாப்பா இருக்கும். நம்ம யூரியா போடுறத குறைச்சிக்கலாம். யூரியானால ஏற்படுகிற தீங்கு சுற்றுப்புற சூழல் மாசுபாடை குறைக்கலாம். சரி, அசோலா அப்படிங்கிறது அது இயற்கையாட்டே ஒரு வயல் பரப்பு. நீங்க சொல்ற மாதிரியான நெல் பயிர் சாகுபடியில தண்ணீர் தேங்கிடுச்சு அப்படிங்கிற நிலையில தன்னாலேயே உருவாக்க இருக்குமா, அல்லது அதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து அதுக்கேற்ற நடவடிக்கைகளை வளர்ச்சிக்காக நம்ம கையாளணுமா? நல்ல தண்ணி தேக்கமும் குளிர்ந்த வெப்பநிலையும் காற்றின் ஈரப்பதம் 90% அதிகமா இருக்கும்போது அசோலா தானாகவே நெற்பயிர்ல வளர்ந்து காணப்படும். சில குட்டைகள் குளங்களிலும் வளர்ந்து காணப்படும். நாமளாவே வளர்ந்த இடத்துல இருந்து எடுத்து தனியாவும் வளர்த்து நெல்லுக்கு போடலாம், தனியாக வளர்த்து கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம். சரி, ஒரு வறட்சியான நிலை, வயல் அறுவடை முடிஞ்சிடுச்சு, ஒரு 6 மாத காலம் வயலை காய போட்டு ஒரு ஓய்வு கொடுக்கணுங்கிற தன்மை, திரும்ப அடுத்த பயிர் ஏற்றும் போது அசோலா உருவாக்கும் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா? அல்லது எந்த இடத்துல இருந்து அந்த அசோலா வளர்ப்புக்கேற்ற கருணைகள் அல்லது அந்த விதை அந்த சம்பந்தப்பட்ட அசோலாவை வாங்கி கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்றீங்க? அறுவடை முடிஞ்சு அந்த நிழல் தண்ணி தேக்கம் இருக்காது, நெல் வயல்ல அப்ப இருக்காது. திரும்ப நம்ம அதே சூழ்நிலை கொடுக்கும் போது நெற்பயிர் வளர்ந்து தண்ணி தேக்கி குளிர்ந்த வெப்பநிலைக்கு தானாக வளரக்கூடியது. நாம வாங்குறதுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் அந்த மதுரை விவசாய கல்லூரி, நெல் ஆராய்ச்சி பண்ணை தஞ்சாவூர், இந்த இடங்கள் எல்லாம் நம்ம அசோலா எப்ப கேட்டாலும் வாங்கலாம். சரி, இந்த மாதிரியான அசோலா அப்படிங்கிறது இவ்வளவு உயிரோட்டம் உள்ள நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நெல்பயிருக்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு உயிரினம்ங்கிறீங்க. இத பயிற்சி ரீதியா குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு அசோலாவில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவலாக்கப்படுதா? அப்படி அசோலா வளர்க்குறாங்க. நம்மளும் குமரி மக்களும் வளர்க்கறதுக்காக நான் சொல்லி கொடுக்கறேன். இது எப்படின்னா நெல் வயல்ல தானாகவே வளரும். நெல் வயல்ல நம்ம ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 500 கிலோ போடலாம். நாத்து நட்டு ஒரு 7 நாளைக்குள்ள ஒரு 500 கிலோ போடலாம். 500 கிலோ கிடைக்குமானா கடினம் தான். அந்த பட்சத்துல ஒரு 50 கிலோ போட்டாலுமே நல்ல குளிர்ந்த வெப்பநிலை இருக்கும்போது தண்ணி தேக்க இருக்கும்போது தானாகவே வளரும். நெல் வயல்ல வளர்க்காம தனியாவும் நம்ம வளர்க்கலாம். தனியா வளர்க்கணும்னா
இப்ப வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடமே ஒரு இடத்தை எடுத்துட்டு இப்ப மரத்துக்கு கீழே நல்ல நிழலான இடத்துல ஒரு நிலப்பகுதியை எடுத்துக்கணும். அதை நல்லா வந்து உழுது சமப்படுத்தி வரப்பு வச்சுக்கணும். வரப்பு வச்சுட்டு அதுல வந்து நம்ம தண்ணி வந்து 10 சென்டிமீட்டர் எப்பயும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுல வந்து 10 கிலோ மாட்டு சாணத்தை 20 லிட்டர் தண்ணியில கரைச்சு அதுல விட்டுறணும். அது தவிர 100 கிராம் வந்து டிஏபின்னு சொல்லுவாங்க. அது வந்து விவசாயிகளுக்கு தெரியும். டிஏபின்றது டைஅமோனியம் பாஸ்பேட் அல்லது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க. அதை 100 கிராம் உரமா கொடுக்கறோம். கொடுத்துட்டு 8 கிலோ அசோலா, ஒரு சென்ட்டுக்கு 8 கிலோ அசோலா அந்த விகிதத்துல அசோலாவை மேல தூவி விட்டணும். தூவி விட்டுட்டு அதை நம்ம வந்து டெய்லி தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். 10 சென்டிமீட்டர் பாத்துட்டு இருக்கணும். அது 7வது நாள்ல 100 கிராம் கார்போஃபியூரான் ஒண்ணு கொடுப்போம். அது சும்மா குருணா மாதிரி இருக்கும். அதை தூவி விடும்போது என்ன ஆகும்னா பூச்சிகள் வராது. சரிங்களா? இப்படி வந்து டெய்லி வந்து தண்ணியும் மெயின்டைன் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் மாட்டு சாணம் கொடுக்கணும். மாட்டு சாணம் வந்து கார்பன் சத்தா இருக்கு. அது கொடுக்கும்போது 20-25 நாள்ல அசோலா வந்து முழு இடத்தையும் பரவி வளர்ந்து காணப்படும். அந்த இடத்துல இருந்து நம்ம அசோலாவை எடுத்து நெல் வயலுக்கும் கொடுக்கலாம், கால்நடைக்கும் தீவனமா கொடுக்கலாம். சரி, இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி அசோலால அதிகமாகக்கூடிய ஒரு நிலையில பிற விவசாயிகளுக்கும் இல்லாத இடத்துல நம்ம பகிர்ந்துக்கிடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை பயன்படுத்தணும் அப்படின்னு வரையறை உண்டுமா? 2 நாட்கள் 3 நாட்கள் கழிஞ்சாலும் கூட நம்ம அதை வேற வழியில பாதுகாத்து கூட பயன்படுத்தலாங்கிறீங்களா? இல்ல, அது வந்து தண்ணிலே மிதந்து இருக்கிறனால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணா நம்ம வெளியில கையெடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நாட்கள் வந்து அதை வெளியே எடுத்து வைக்கும் போது அது வந்து வாடி அப்படியே வந்து அழுகி இதாயிடும். அதனால தண்ணிலே மிதந்து இருக்கிறதா வந்து அதோடைய பாதுகாப்பு தன்மை. சரி, என்ன அளவுல பயிருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து செழிப்பா ஒரு மகசூல் ரீதியா வருவாய்க்கு ஒரு வழிகாட்டுதோ அசோலா, அதே இது கால்நடை வளர்ப்புகளுக்கும் கூட தீவிரமா கொடுக்கறாங்க அப்படிங்கிறாங்களே, என்ன அளவுல கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான கால்நடைகளுக்கு கொடுக்கணும்? நீங்க வேற சொல்றீங்க அசோலாவை பொறுத்த அளவுல உயிரோட்டமா கொண்டு வர்றதுக்கு சாணம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அப்ப பசுமாடுகளுக்கு எல்லாம் கொடுக்கும்போது நுட்பமான சில வழிவகைகளை கையாள வேண்டி இருக்கும் போது எல்லாம் தெரியும். பசுமாடு வச்சிருக்கவங்க தான் வந்து சாணி கிடைக்கிறனால அசோ வளர்க்கறது ஈஸி. அப்ப மாடு உள்ளவங்க கண்டிப்பா வந்து அசோலா வளர்க்கறதுக்கு இது பண்ணலாம். எப்படின்னா ரொம்ப இடம் தேவையில்ல, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் மரத்தடி நிழலோ கொஞ்சம் கொல்லப்புறத்திலே நம்ம நினைச்சா அசோலா வளர்க்கலாம். 2 மரத்துக்கு இடையில ஒரு நல்ல குழியை தோண்டி, குழியினுடைய அளவு வந்து 9 அடி வந்து நீளமும் 3 அடி வந்து அகலமும் 1 அடி ஆழமும் கொண்ட நல்ல குழியை எடுத்துக்கணும். மரத்தடி நிழல்ல அந்த குழி மேல வந்து தார்பாலின் ஷீட் சொல்லுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, அது ப்ளூ கலர் ஷீட். அதை போட்டு நல்லா வந்து அமுக்கி கவர் பண்ணிடணும். அது மேல ஒரு 20 கிலோ மண்ணு நம்ம போட்டணும். 20 கிலோ மண்ணு போட்டுட்டு அதுக்கு மேல 10 சென்டிமீட்டர் தண்ணி எப்போதும் தேங்கி இருக்கிற மாதிரி பண்ணணும். இந்த தண்ணி மேல ஒரு 5 கிலோ மாட்டு சாணத்தை 10 லிட்டர் தண்ணியில கரைச்சு நல்லா உள்ள வந்து ஊத்திடணும். அதுக்கு பிறகு வந்து ஒரு 100 கிராம் டிஏபி அது உரமா சும்மா லைட்டா மேல தூவி விட்டுறணும். அப்புறம் ஒரு 5 கிலோ அசோலாவை அதுல மேல போட்டுரும். போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு டைம் மாட்டுச்சாணி கண்டிப்பா கொடுக்கணும். அது மாதிரி வந்து தண்ணி வந்து எப்பவுமே வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கணும். ஏன்னா வெயில் காலத்துல வந்து தண்ணி வந்து நீராவியா போயிடும்ல, அப்ப தண்ணி இருக்குதான் காலையிலயும் சாயந்தரமும் பார்க்கணும். இல்ல, இது வந்து நீங்க சொல்றது அந்த நடைமுறை ஏற்கனவே சொல்லிட்டீங்க. என்னென்ன மாதிரியான முறையில நம்ம அசோலாவை வளர்த்து உற்பத்தியை எடுக்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு பசுமாட்டு சாணத்தை வச்சு நம்ம அசோலாவை உற்பத்தி பண்ணும்போது அதை பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது அது சாப்பிடுறதுல ஒரு தயக்கம் இருக்குமா? அதுக்கு என்ன மதிநுட்பத்தோடு செயல்படணும்னு கேக்குறேன். இப்ப நம்ம அசோலாவை எடுத்து இப்ப சாணம் இருக்குன்ற பட்சத்துல அந்த அசோலாவை எடுத்து நல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்தி அதை கழுவிடணும். கழுவிட்டு அந்த அசோலாவை எடுத்து கழனி தண்ணியோட சேர்த்து நம்ம கொடுக்கணும். ஆடுக்கு ஒரு மாடுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 கிலோ கொடுக்கலாம். ஒரு ஆடுக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ கொடுக்கலாம். மீன், கோழி, முயலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 100 கிராம் கொடுக்கலாம். அதிகமா கொடுத்தா செரிமான பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரியான கால்நடைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான கால்நடைகளுக்கு இதை பயன்படுத்தலாம்? அந்த மாதிரி பயன்படுத்துவதன் வழி நமக்கு வந்து மாற்று தீவனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில பொருளாதார ரீதியா நமக்கு என்ன அளவுல ஒரு லாபம் கிடைக்குங்கிறீங்க? மாடுக்கு கொடுக்கும்போது மாடோடைய பால் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. ஆடோட வந்து எடை வந்து கூடுகிறது. கோழிக்கு கொடுக்கும்போது கோழியோட முட்டையிடும் தன்மை அதிகரிக்கிறது. மீன் கொடுக்கும்போது மீனோட எடையும் அதிகரிக்கிறது. அதனால வந்து நம்ம அசோலால புரதம் அதிகமா இருக்கனால அது வந்து நல்ல வந்து ஆரோக்கியத்தையும் கால்நடைகளுக்கு கொடுக்கிறது. இதனால நம்ம வந்து தீவனம் செய்யக்கூடிய செலவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். சரி, இந்த மாதிரியான அசோலா உற்பத்தி அப்படிங்கிற ரீதியில வளர்ந்து வரக்கூடிய ஒரு 18 வயதுல இருந்து இப்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில் எடுப்பாங்க இல்லையா, 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லையா, அசோலால இவ்வளவு அற்புத சக்திகள் கொட்டி கிடக்குத, நாம ஏன் இதை ஒரு தொழிலா செய்து
வளமடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வாய்ப்பு இருக்கா? அப்படி கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இத சிலர் இதற்காக முயற்சியும் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மாடு வளர்க்கறாங்க இல்லையா, நிறைய மாடு வளர்க்கறவங்களுக்கு அசோலா கண்டிப்பா தேவைப்படும். இப்ப நம்ம தனியா அசோலாவை வளர்த்து அந்த மாடுகளுக்கு வளர்க்கறவங்களுக்கு கொடுக்கும்போது அது சிறந்த தொழில்நுட்பமா பயன்படும். நீங்க கத்துக்கிட்டு இதை வளர்த்தீங்கன்னா நல்ல லாபம் பெறலாம். சரி, வளர்த்துட்டாரு, உற்பத்தி அதிகமாயிடுச்சு, அத மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற அடிப்படையில கூட பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இது தண்ணிலே மிதந்து இருக்கும். நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா ஒரு 3 நாள், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அழுகுற தன்மை இருக்கனால இதை நல்லா காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி டப்பால அடைச்சு புதுசா ஃபார்ம் மாட்டு தீவனம், ஆடு தீவனம் அந்த மாதிரி நம்ம விற்கவும் செய்யலாம். அப்ப நடைமுறையில் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் வெளிப்பட்டுட்டு தான் இருக்கு, பயன்பாடுகளும் உண்டு. சரி, அசோலா வளர்க்கறதன் வழி ஒரு வயல்ல களைகள் கட்டுப்படுத்தப்படும், களைக்காக நம்ம செலவு பண்ண வேண்டிய பணம் விரயமாகாது அப்படிங்கிற கருத்து அழுத்தமா கேக்குத. அது உண்மைதான். ஏன்னா நம்ம நாத்து நட்ட உடனே நம்ம அசோலா போட்டு நம்ம நெற்பயிருக்கு 45 நாள் வரைக்கும் தண்ணி தேக்குவோம். தண்ணி தேக்குற வரைக்கும் இந்த அசோலா தண்ணியில மிதந்து வளர்ந்து காணப்படும். இது வளர்றதுனால களைக்கு வளர்றதுக்கு இடம் கிடைக்காது, களையும் வளராது, களைக்கொல்லியும் அடைக்க வேணாம். களைகள் எடுக்கிறதுக்கு ஆட்கள் செலவு பண்ணும் இல்லையா, லேபர் செலவு, அதுவும் நமக்கு குறைக்கப்படும். அதனால சுற்றுப்புற சூழலும் பாதுகாப்பா இருக்கும். மகளிர் ஈடுபாடு என்ன மாதிரி இருக்குது இந்த மாதிரியான அசோலா வளர்ப்புல? அவங்கள கூட ஊக்கப்படுத்துறீங்களா? அப்படி ஆமா, மகளிர் வளர்க்கலாம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்கனாலும் வீட்டுக்கு கொல்லப்புறத்துல உள்ள இடம் இருக்கும் இல்லையா, மரத்துக்கு இடம் உள்ள நிலம், அதுல அவங்களே வளர்த்து வீட்டுல கோழி வளர்க்கலாம், நாட்டுக்கோழி வளர்க்கலாம், இல்ல மீன் வளர்க்கலாம். அது மாதிரி ஆடு மாடுக்கும் வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால மகளிருக்கும் இது செய்யும் போது ஒரு வருமானத்துக்கு இருக்கும். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருப்பாங்க, அதுலயும் குறிப்பா கால்நடை வளர்ப்பாளர்கள், விவசாயிகள். இந்த அசோலாவை 1-4-8 போய் திருப்பைசாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல அவங்க பயிரிடக்கூடிய விளைநில பரப்பல பாத்துருவோமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா வந்தா பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏமாற்றம் மிஞ்சுமா? இல்ல, கண்டிப்பா பார்க்கலாம். நெற்பயில கடந்த 5-6 வருட மாதமா நான் கூட பாத்துட்டு இருக்கேன். அந்த மழை இருக்கும்போது நல்ல பனிமூட்டத்துல அப்படியே எங்க பார்த்தாலும் அசோலாவை நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு பேரிடர் காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி வயல்ல பயிரைத்து இருக்கிறோம், அசோலா வளர்ந்துட்டு வருது, ஒரு பெருவெள்ளம், அந்த மாதிரியான ஒரு நிலையில அடித்து செல்லப்பட்டதுன்னா பாதிப்பு அப்படிங்கிறது கூடுதலா இருக்குமா? அதுக்கேற்ற முயற்சிகள் விவசாயிகள் மேற்கொள்ளணும்னா என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கையாள்றது வழி அசோலாவை அந்த இடத்துல தக்க வைக்கலாங்கிறீங்க? பேரிடர் காலத்துல வெள்ளம் அடிச்சிட்டு போச்சுன்னா நம்மளாம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் மிஞ்சி இருக்குல்ல, அந்த அசோலாவை எடுத்து திரும்ப தான் வளர்க்கணும். தனியா கொஞ்சம் நிலப்பகுதியில போட்டு அதுல வளர்க்கும் போது உடனே வளர்ந்துரும். அதாவது அதுக்கு என்ன சூழ்நிலையோ, நல்ல வெப்பநிலை குறைந்து நல்லா பனிக்காலம் மழைக்காலம் கொடுத்தோம்னா ரொம்ப நம்ம அதுக்கு சிரத்தையெல்லாம் எடுக்க வேண்டாம். போட்டுட்டு கொண்ட மாட்டு சாணத்தை கரைச்சு விட்டாலே அது வளர்ந்துரும். திருப்பி நீங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கும் போது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது மறைமுகமா ஊக்கப்படுத்த வேண்டிய நிலை இருக்குது இல்லையா? ஆமா, கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். மாட்டுப்பால், ஆடு எல்லாமே நமக்கு அசோலாவுக்கு முக்கியங்கிறீங்களா? அசோலாவுக்கு கண்டிப்பாக முக்கியம். இவ்வளவு பயனுள்ள அசோலாவை ஏன் மனிதர்கள் உணவா எடுக்கிறது இல்ல? ஆமாங்க, இது ஆய்வு மேற்கொண்டதுல மனித உணவா பயன்படுத்திருக்காங்க. ஆதி காலத்துல கீரை வடையா செஞ்சு சாப்பிட்டு, தோசையில அசோலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு சாப்பிட்டு. அப்புறம் இது மனுஷன்கள் இன்னமும் சில பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது சாப்பிடும் போது மனிதனுக்கு கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருக்கனால மனித உணவா இன்னும் பரிந்துரைக்கப்படல. முன்னால பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, பயன்படுத்திருக்காங்க. சரி, கோழிகள் உட்கொள்வதன் வழி முட்டையில என்ன மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படுங்கிறீங்க? முட்டை நல்ல வெயிட் கூடும். கோழிக்கு அந்த வெங்காயம் இருக்கும், அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால கோழி உடனே சாப்பிடாது. கோழி சாப்பிட அந்த வெங்காயத்தோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடும். சரி, வீட்டுக்கு பின்னால தோட்டங்கள்ல அசோலா சாகுபடியில ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு நிலையில தொடர் வருவாய் வேணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு பாத்தியும் கூட நம்ம உருவாக்கணுமா, அல்லது ஒரு பகுதியே போதுங்கிறீங்களா? நம்மளுக்கு தொடர்ந்து இப்போ 20-25 நாள்ல எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஆடு மாடு கோழி எண்ணிக்கை அதிகம் இருக்கும்போது இன்னொரு பாத்தி உருவாக்கலாம். இளைஞர்கள் நாட்டம்
இந்த இடத்துல அவங்கள்ட்ட அசோலா பக்கம் திரும்புங்க, இந்த தொழில ஈடுபாடு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன கருத்து பதிவிட விரும்புறீங்க? அசோலா வந்து நெற்பயிருக்கும் உரமா இருக்கு, நிறைய புரத சத்து இருக்கு. அது தவிர ஆடு மாடு கோழிக்கும் தீவனமா பயன்படுது. நல்ல ஒரு இயற்கை வழியான உரம், மாடுக்கு வந்து நல்ல பால் கறக்கும் திறன் இருக்கு. மட்டுமில்லாது இதற்காக நிறைய அந்த மாடு வளர்க்கிற கம்பெனிஸ் கவர்மெண்ட் எல்லாம் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்த வந்து கவர்மெண்ட்ல மானியம் கொடுக்கறாங்க, திட்டங்கள் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு வீட்டுல கால்நடைக்கும் உதவும், நெற்பயிருக்கும் உதவும். நீங்க அதை வந்து ஈஸியான முறையும் கூட, ரொம்ப வந்து நம்ம சிரத்தை எடுக்கணும் செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. வீட்டுக்குள்ள கொல்லப்புறத்திலையும் பண்ணலாம், தனியா வந்து நிலப்பரப்பு இருந்தாலும் வயல் இருந்தாலும் பண்ணலாம். பண்ணும்போது உங்களுக்கு பயன் கிடைக்கும். இந்த இடத்துல கூட என்ன கருத்தை ஸ்திரப்படுத்துறீங்க அப்படின்னா, கொஞ்சம் சிரமம் பார்க்காம திருப்பை சாரத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையம் பக்கம் வந்து தகவல்களை சேகரிச்சுட்டு ஈடுபாடு காட்டுங்க. தகவல்களை சொல்ல நாங்க தயாரா இருக்கிறோம். ஆமா, தயாரா இருக்கோம். என்கிட்ட எப்ப நீங்க போன் பண்ணி கேட்டாலும் நான் சொல்லுவேன். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9952310224. சரி, உங்களுடைய அலைபேசி என்ன கூட தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9952210224 இல்லையா? இன்னும் ஒரு தடவை சொல்லிக்கலாமா? சொல்லிடுங்க சார். 9952210224. நன்றி. நிறைவான கருத்தா குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? அசோலா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம அப்படியே பறந்து இருக்கக்கூடிய நிலையில் அதை அரிச்சு அப்படியே வரப்புல தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? அந்த அறிகுறியை சொல்லுங்க பாப்போம். குமரி மாவட்டம் வந்து நல்ல வந்து விவசாயம் நிறைந்த பகுதி, நிறைய நெல் காணப்படுகிறது. மட்டுமில்லாத எல்லா பயிர்களும் வளரக்கூடியது, தண்ணி வளம் மிகுந்த பகுதி மற்றும் கால்நடைகளும் வளர்ந்த பகுதி. இதுல சில விவசாயிகளுக்கு அசோலா தெரியுது, சில பேருக்கு தெரியல. இவ்வளவு பயன் கொண்ட அசோலா வந்து உங்க நெற்பரப்பில காணப்படுது. இதை நீங்க வந்து பிசினஸ் முறையில கால்நடைகளுக்கும் பயன்படுத்தும் போது நல்ல விளைச்சல் கொடுக்கும். இது வந்து சின்ன இலை மாதிரி காணப்படும், ரொம்ப வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவு இலை மாதிரி காணப்படும். விரல வச்சு அப்படி தட்டி விட்டோம்னா அந்த தண்ணீர் அப்படி படர்ந்து ரெண்டு பக்கமும் சின்ன இலை, நடுவுல சின்ன வேர் காணப்படும். அது அப்படியே தண்ணியில மிதந்து காணப்படும். நீங்க நெட்ல பார்த்தாலும் அசோலா போட்டோ பார்க்கலாம். இதுவரை அசோலா சாகுபடி நுணுக்கங்களை எடுத்துரைத்ததோடு நிலம் வளமாக மட்டுமின்றி கால்நடை வளர்ப்புக்கும் அசோலா பயனுள்ளதாக அமைகிறது அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்து அசோலாவின் முக்கியத்துவத்தை புரிய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை அசோலா சாகுபடி நுணுக்கங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஜெயபாரதி அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ் மற்றும் யூசப் ஆகியோர்.